ஹாய் மக்களே, உங்கள் செடுதுருமீனவன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலுக்கு வந்திருந்தோம். கடலுக்கு வந்து கடல் மேலே ஒரு சமையல் சமைச்சோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம், அப்புறம் வந்து சூரை கிரேவி. இப்போ சுட சுட இருக்குது. இப்போ சாயங்கால நேரத்தில் அப்படியே பாருங்களேன், சாயங்கால நேரத்தில் அப்படியே ஒரு கிளைமேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. நம்ம எல்லாம் ஒத்தடி அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் பாருங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒத்தடி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ ரசத்தோட அப்படியே இந்த கிரேவி, அதாவது சூரை மீன் கிரேவி அப்படியே எடுத்து அல்டிமேட்டாக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கடல் மேலே ரசம் வச்சு சாப்பிட்றது ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா காற்று இல்லாத நேரத்தில், இந்த மாதிரி காற்று இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த ரசம், இந்த மாதிரி கிரேவி இதை மாதிரிலாம் வச்சு சாப்பிட முடியும். மித்த நேரத்தில் வெறும் குழம்பு வச்சு ஊற்றி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்றப்ப வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இதே ஃபிஷர்மேன் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதே மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் மக்களே.